இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நாளிலும் கூட இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு தலைப்பு, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் பெறும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் கடந்த நாட்களிலே ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த நாட்களில் தானே நம்ம இயேசுவினுடைய சிலுவை, பாடு, மரணம், அவருடைய ரத்தம் பற்றி நாம் தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எல்லா காலங்களிலும் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்பாக, நமக்கு ஒரு அரணாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு எதை தருகிறது அல்லது என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது என்று சொன்னால், மத்தேயு 26 28 நாம் வாசிப்போமானால், அதிலே அவருடைய இரத்தமானது நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகின்ற ஒரு இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற ஒரு இரத்தம் என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கலாம். பாருங்க, முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைப்பது நமக்கு பாவ மன்னிப்பு. எந்த மனிதனுக்கும் இந்த பாவ மன்னிப்பை பெற்ற பின்பு அவனுடைய உள்ளத்திலே ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக சமாதானம் அவனுடைய உள்ளத்தை நிரப்புவதை, அவனுடைய இருதயத்திலே நிரப்புவதை நாம் முகத்திலே பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், அவனுடைய பாவங்கள் இந்த உலகத்திலே மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிற சந்தோஷம் அப்படியே பொங்கி வெளியே வருவதை அவனுடைய முகத்திலே நாம் காண முடிகிறது. இந்த பாவ மன்னிப்பை நாம் வேறு எங்கோ சென்று அல்லது மற்ற மனிதர்களைப் போல் நாம் பல பரிகாரங்களை செய்து, காணிக்கைகளை செலுத்தி, பலிகளை செலுத்தி நாம் இந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னான காலங்களில் கூட பலிகளை செலுத்தி பாவ நிவாரணம் செய்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அவரே மனு உருக்கொண்டு இந்த பூமியில் இறங்கி வந்து அவருடைய மக்களாகிய நாம் பாவத்திலே ஜீவித்த பொழுது நமக்காக அவர் தன்னையே பலியாக தந்த பின்பு பாவத்திற்கென்று சொல்லி ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ஏன் கடவுள் அப்படியே மேலே இருக்க வேண்டியதானே, பரலோகத்தில் இருக்க வேண்டியதானே, ஏன் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி அவர் இறங்கி வந்து மனுமக்களாகிய நம்மை புரிந்து கொண்டு நம்மால் தாங்க முடியாத துக்கங்கள், துயரங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தி அவருடைய இரத்தத்தை சிந்தும்படிக்கு, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாகும்படி பிதா அனுமதித்தினாலே தான் ஆண்டவர் மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட அந்த இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற ஒரு இரத்தமாகத்தான் இருக்கிறது. நம்ம நிறைய வேளையில் நினைக்கிறோம், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் இரத்தத்தை சிலுவையில் சிந்தினாரே, அந்த இரத்தம் இப்பொழுது எனக்கு எப்படி பாவ மன்னிப்பை தர முடியும், இப்பொழுது என்னை எவ்வாறு சுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நாம் விசுவாசத்தின் மூலமாக நாம் அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்குகின்ற அந்த நேசரினுடைய இரத்தத்தை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தோடு நம்முடைய உள்ளத்தில் நாம் அறிக்கை செய்தோம் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரிக்கிறது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சிந்திய இரத்தம் எனக்காகத்தான், என்னுடைய பாவத்தை போக்குவதற்காகத்தான். இந்த விசுவாசத்தோடு நாம் அந்த கல்வாரி சிலுவையை, அந்த இரத்தத்தை நாம் உற்று நோக்கும்போது அந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போடுகிறது. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள் இருந்தால்தான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சென்று அடைய முடியும், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இயலும். இன்றைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் இன்று மரித்தாலும், இங்கே இந்த பூமியிலே என்னுடைய கண்களை மூடினாலும் நான் பரலோகத்திலே என்னுடைய கண்களை திறப்பேன் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பது சந்தேகமே இல்லை. அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே நாம் அவருடைய கல்வாரி சிலுவையில் அண்டே வருவோம். வந்து அவருடைய கல்வாரியில் சிந்துகின்ற அந்த இரத்தத்தை விசுவாசத்தோடு நாம் உற்று நோக்குவோம். ஆண்டவரே, அந்த கல்வாரியிலே நீர் எனக்காக பாடுபட்டீங்கப்பா, அந்த நீர் கல்வாரியில் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தம்
என்னை மீட்குமானால் நிச்சயமாக என்னுடைய உள்ளத்திலே வாங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் என்னுடைய உச்சன் தலையிலிருந்து என்னுடைய உள்ளங்கால்வரை என்னுடைய பாவம் நீங்கி அதை பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் அவருடைய சமூகத்தை கிட்டி சேருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதைத்தான் ஃபாதர் இவ்வாறு பாடுவாங்கல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகவே இரத்தம் சிந்தி மீட்டெடுத்தாரே, அதற்காகவே இரத்தம் சிந்தி மீட்டெடுத்தாரே. அதற்காகத்தான் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்துக்கொண்டார். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, அருமையான தாயே தகப்பனே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை என்று சொல்வீர்களானால் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய நீர் கல்வாரியில் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னதாக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, அந்த ரத்தம் இப்பவும் என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு நேரே அந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய கல்வாரியிலிருந்து வழிகின்ற அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்து நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அவருடைய சமூகத்தை விட்டு எங்கோ ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நான் ஒரு நாள் அவருடைய கல்வாரி சிலுவையை நோக்கும் போது அவருடைய ரத்தம் என்னை அப்படியே சொட்ட சொட்ட நனைக்கப்பட்டது போல என்னுடைய உள்ளத்திலே அப்படியே அந்த ரத்தம் என்னுடைய உச்சன் தலையிலிருந்து என்னுடைய உள்ளங்கால்கள் வரை பரவி என்னுடைய பாவமறை என்னை சுத்திகரித்தது. பாவத்தை விட்டு அப்படியே விலகும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கும்படியாக அவருடைய மன மகிழ்ச்சியோடு அவருடைய மார்பிலை சாய்ந்து இளைப்பாருகிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்து நிமித்தமாக அடிமைத்தனத்திலே வாழ்கின்றீர்களோ, ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே, இந்த பாவத்தை என்ன நான் செய்யாமல் இருக்க முடியவில்லையே, என்னுடைய சிந்தனைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எல்லாம் பாவத்திற்குள்ளாக நான் அடிமையாக மாறிப்போனேனே, இதற்கு என்ன வழி என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான வாலிப சகோதரி சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நான் யாரிடத்திலே போவேன், நான் யாரிடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அந்த கல்வாரி சிலுவை அண்டை வந்து முழங்கால் படியிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு இன்றைக்கு தாங்கப்பா, என்னுடைய பாவத்திலிருந்து விடுபட்டு நான் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க வேண்டும், பாவத்திற்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுவோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட உடைய கல்வாரி சிலுவையில் அண்டையிலே வந்து நின்று ஐயா, என்னுடைய பாவமற என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்கும் அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கும் தாங்க என்று சொல்லி கெஞ்சி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நிச்சயத்தை அப்பா அவருடைய இருதயத்திலே கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கர்த்தரீர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நீங்க அவர்களை மாற்றுகிறதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவரே, சிறு வயது முதல் பெரியவர்கள் வரையிலும் ஆண்டவரே செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் உடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உடைய சமூகத்துக்கு நேர எனக்கும் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உடைய இரத்தத்தாலே கழுவி உடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை